இந்த புள்ளி தான் சார் வராது. அது அரசியல் படுத்துவதப்படுவது இது பிற்படுத்தப்பட்டவர்கள் கூட அது மொரார்ஜி தேசாய் விபி சிங் காலத்தில் தான் அந்த மண்டல் கமிஷன் அமைக்கப்படுகிறது. மண்டல் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படுவதும் விபி சிங் காலத்தில் தான். பிரதான கட்சிகள் காங்கிரஸ் கட்சியோ மற்ற கட்சிகளோ இப்போது ஆளுகின்ற அந்த பாரதிய ஜனதா கட்சியோ இந்த பீகார் தேர்தலை முன்னிறுத்தி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கனத்த மௌனம் நீடிக்குது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இத்தகைய ஒரு போராட்டம் நடத்தப்படுது. இருந்தாலும் மாநிலங்களில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அதுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் கிடைக்கல என்பது கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் இருக்குதா என்பது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி பாட்னா நீதிமன்றம் அந்த பீகார் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான வழக்கில் ஒரு தீர்ப்பு அளித்திருக்குது. அதற்கு பிறகு பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். இதனால் மாநில அரசு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதால் என்ன பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் தான், முழுக்க அரசியல் தான். நமக்கு அப்படி அரசியல் இல்லை. இப்போ நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, உண்மையிலேயே தமிழ்நாட்டில் வழக்கத்தில் இருக்கிற என்னென்ன சாதிகள் பொதுவாக நவீன சமூகத்தில் சாதி என்கின்ற அந்த சொல் இருக்கக்கூடாது. மனிதர்களுக்குள்ள அது தொன்மை வாய்ந்த மானுட சமூகத்தினுடைய அறம் சார்ந்த அறிவு சார்ந்த நாகரிக சமூகமாக இருக்கிற நம்முடைய தமிழ் நிலத்தில் குறைந்தபட்சம் சாதியே இல்லாத ஒழிக்கணுங்கிறது தான் நம்மை போன்ற ஜனநாயக சக்தியில் சமூக சீர்திருத்தத்துக்கான சமூகத்தை ஒழுங்கு செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய வேட்கையாக இருந்து தனியரசே கூட ஒரு நீண்ட நெடுங்காலம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், இதுக்கு ஒரு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறதே நான் மௌனித்திருந்தேன். ஏன்னா சாதியின் பெயரால் கணக்கெடுப்பு நடத்தி சலுகைகளை தந்து விட்டால் சாதி நிலை பெற்று விடும் என்று கருதினேன். பிறகுதான் ஆனால் அது இந்திய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் ஏற்கனவே அது சாதி ரீதியாக இடஒதுக்கீடு பட்டியல் சமூகத்துக்கும் பழங்குடி மக்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று கருதுகிற முன்னேறிய சாதி பாரதிய ஜனதா கட்சி தான் முன்னேறிய ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான கட்சி பாஜகவாக இருக்கிறதுனால அந்த பாஜக இந்து மதம் இறை கடவுள் என்கின்ற பேரில் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே அது 100 விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்திய ஒரு முன்னேறிய வகுப்பினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எந்த கோரிக்கை வைக்கவில்லை, மாநாடு நடத்தவில்லை, ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. இப்பொழுதும் மத்திய அரசில் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டு விட்டுச்சு. அப்போ நீங்கள் அப்போ சாதி அங்கே இருக்கணும்னு விரும்புகிறாங்க. உயர் வகுப்பினர் இருக்கிறதோடு மட்டுமல்ல சலுகைகளை அவர்கள் எண்ணிக்கையை விட கூடுதலாக அனுபவிக்கிற கொடுமையும் நடக்குது. அவங்க 3% இருக்கிறாங்க, ஆனால் 10% இருக்கு. 10%. அப்போ இதை ஏற்கனவே அவர்கள் 2 விழுக்காடு 3 விழுக்காடு எண்ணிக்கையில் இருக்கிற பிராமண சமூகத்தும் அல்லது உயர் வகுப்பினர்கள் ஒரு சில இப்போ ரெட்டியார் நாயுடு மாதிரியான இருப்பவர்கள்லாம் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவர்கள் ஏற்கனவே பல 100 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பதவிகளில் கல்வி நிலையங்களில் அவர்கள் 80 விழுக்காடு 90 விழுக்காடு 95 விழுக்காடு இருக்கிறார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் மட்டும்தான் படிப்படியாக மாநில அரசு நிர்வாகத்தில் இடஒதுக்கீடு இருக்கிறதுனால அவர்களுடைய எண்ணிக்கை அதாவது அவர்களுடைய அந்த 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 அதிகார வாய்ப்பு குறைக்கப்பட்டு இப்போ அவர்கள் டெல்லி இந்தியாவை ஆளுகிற ஒன்றிய பாஜக அல்லது காங்கிரஸ் ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் நாட்டையே நிர்வகிப்பவர்கள் ஒரே ஒரு வகுப்பை சார்ந்தவர்கள் தான், முன்னேறிய வகுப்பை சார்ந்தவர்கள். 90 விழுக்காடு பேர் இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆனால் மண்டல் இப்போ நமக்கு நடைமுறைக்கு வந்து 91ல் ஐயா சமூக நீதி காவலர் விபி சிங் ஐயா அவர்கள் அதை நடைமுறைப்படுத்த பிறகு அது ஒழுங்குபடுத்த முடியாமல் பல நாள் பல போராட்டங்களை நம்ம தொடர்ந்து நடத்தியும் கூட லல்லு பிரசாத் யாதவ் மாதிரி அங்கே முலாயம் சிங் யாதவ் போன்றவரெல்லாம் வடநாட்டில் ஒரு வலிமையான பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் தலைவர்கள் இருந்த பொழுது அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை இருந்த பொழுது கூட படிப்படியாக போராடி 27 விழுக்காடு மண்டல் கமிஷன் வந்த பிறகு கூட இன்னைக்கும் நம்ம டெல்லியில் மத்திய அரசு பணியில் அந்த அளவுக்கு பண்ண முடியல. அப்ப அது ஒரு விழிப்புணர்ச்சி இல்லை. அதனாலதான் இந்த சிக்கல் கம்யூனிட்டிக்கு அந்த அளவுக்கு எஸ்சி எஸ்டிக்கு அதை விட அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்படவே இல்லை. அதுதான் அம்பேத்கரையா அரசியல் சாசனத்தில் அதை உறுதிப்படுத்திட்டாரு. இப்போ நீங்கள் இங்கே போராட வேண்டியதில்லை, எதுவும் இல்லை. ஒவ்வொரு எந்த நிலையிலையும் நாடு முழுக்க பட்டியல் சமூக மக்கள் அதாவது அட்டவணை சமூகம் சொல்லி வகைப்படுத்தப்பட்ட எஸ்சி எஸ்டி ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ன்னு சொல்ற அந்த மக்களுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் முழுமையாக அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு பாதிப்பில்லை. முன்னேறிய வகுப்பர்கள் நம்ம எல்லாத்தையும் சுரண்டி இருந்தவங்க பிராமணர்கள் அல்லது பார்ப்பனர்கள் சமூகம் ஏற்கனவே இருந்த எண்ணிக்கையை விட முழுமையாக அவர்களே
உச்ச நிர்வாகத்தில் இருந்தாங்க, அரசியலில் இருந்தாங்க. எல்லா கட்சிக்கும் தலைவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். பொது உடைமை இயக்கத்தில் இருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தியவர்கள், சுதந்திர போராட்டத்தை நடத்தியவர்கள். இப்போ அது மாதிரி இப்போ பாஜகவில் முழுமையாக பெரும்பாலும் இருக்காங்க. அப்படி முன்னேறியவர்களும் இடஒதுக்கீட்டை இப்பொழுது 10 விழுக்காடு உறுதிப்படுத்திட்டாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே அது அவர்களுடைய சொந்த அரசு. ஏனைய இப்போ பட்டியல் சமூகத்தில் ஒரு 20 ஏறத்தாழ, முன்னேறிய வகுப்பினர்கள் ஒரு 10-15 கூட வச்சுக்குவோம். ஏனைய எஞ்சி இருக்கிற ஓபிசி, அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி, இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் நாட்டில் 75 விழுக்காடு பேர் இருக்காங்க. ஆனா இந்த 75 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட, அதாவது இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதற்கான இன்னைக்கு வரைக்கும் சமூக நீதி மறுக்கப்பட்டு, ஃபுல்பில் மட்டுமல்ல, பச்சையா அநீதி அது மறுக்கப்பட்டு தொடர்ந்து காலங்காலமா இந்த மக்கள் இப்படி சுரண்டப்படுகிறார்கள்ங்கிறதே தான் நம்ம எல்லாம் தனி அரசோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது பல்வேறு சமூக இயக்கங்கள், இதுல விடுதலை சிறுத்தையிலே கூட இந்த பார்வையில் சாதிவாரி அனைத்து சமூகத்துக்கும் உரிய பிரதிநிதித்துவம் தரணும். ஒரு குறிப்பிட்ட சமூகமே தொடர்ந்து சுரண்டுவதையும் ஏனைய பெரும்பான்மை மக்கள் சுரண்டப்படுவதை அனுமதிக்க கூடாதுன்னு விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமா சொல்றாரு. அப்படி பல பட்டியல் சமூக தலைவர்கள் இன்னைக்கும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி மேடையில் பார்த்தேன். இப்ப நான் அதுல அரசியல் கூட்டணியை நம்ம பார்க்கல, அந்த மேடையை கிடக்கணும் அவ்வளவுதான். ஏற்கனவே தனி அரசு, தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை பல்வேறு போராட்டங்களை நாம இந்த மாநாடுகளில் தீர்மானம் போட்டிருக்கேன். பல போராட்டங்கள் நானே நடத்தியிருக்கேன். அப்பொழுது கூட தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களே, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்தி 100 விழுக்காடு வகுப்பு, அதாவது சாதிவாரி எண்ணிக்கையின் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் படுத்துன்னு சொன்னேன். அதுல என்ன சிக்கல்னா, இப்ப நம்ம கண்ணனையாவுக்கு நல்லா தெரியும். இப்ப நீங்க அந்த பீகார் சிக்கல் என்னாச்சுன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க, நடைமுறைப்படுத்த முடியல. என்ன காரணம் சொன்னாங்க? இவங்க திரும்ப வலியுறுத்துறாங்க இல்லையா? அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 65 விழுக்காடு அந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கும்படி 65 விழுக்காட்டு ஜியோ போட்டார். ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டு வரம்பு, உச்ச வரம்பு இருக்கு, அது சீல்டு மீறக்கூடாதுங்கிற உத்தரவை காட்டி ஒருத்தர் வழக்கு போடுறாரு, மறுபடியும் ஸ்டே பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப நம்ம நீங்க மூல கேள்வி, இப்ப இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டின் தலைநகரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நடத்துற இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம் பயன் தருமா, அவசியமா அப்படின்னு கேட்டீங்க.